நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே களக்கட்டை எடுத்து பிடிச்சாச்சு. நல்லா விறுக்கு விறுக்குன்னு கொத்திகிட்ருக்கோம். எதுக்காக இப்போ கொத்திகிட்ருக்கோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டை கொத்தி சுத்தம் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற பில்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, கீரை விதைக்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிற வேலை. 2 பாத்தி கட்டிக்கிட்டோம். 2 வகையான கீரைகள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒன்று சிறுகீரையும் பாலக்கீரையும். இதுக்கு முன்னாடி நம்ம சிவப்பு தண்டு கீரை மட்டும்தான், அது சும்மா வீட்டான ஒரு கொஞ்சம் மட்டும்தான் விதைச்சி பார்த்தோம். அது ஆனால் நல்லா வந்துச்சு. நிறைய கீரைகளும் அதுலேருந்து நம்ம பறித்து குழம்பு வச்சோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிறுகீரையும் பாலக்கீரையும் நம்ம விதைக்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டு மணலில் நல்லா கலந்து அதுக்கப்புறம் தான் விதைக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தேவையான அளவு மண் சேர்த்தி அது கூட விதைகளெல்லாம் போட்டு தூவி விட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போட்டுட்ருக்கோம் பாருங்கள். எப்படி வரும்னு தெரியல, ஆனால் வரும், கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கையில் போட்டுட்ருக்கோம். கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நிலத்தை சமன் பண்ணி மண்ணெல்லாம் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் நல்லா விதைச்சிட்ருக்கோம். கொஞ்சம் ஒத்தாக போட சொன்னாங்க. அப்போ தான் வளர்ந்து வரும்போது கீழே சாயாமல் இருக்கும் கீரைகள் ஒத்தாக வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவு விதைச்சிட்டோம். அதை விதைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை கையால் சும்மா கொஞ்சம் கிளறி விட சொன்னாங்க. கீழே விதை போகிற மாதிரியும் மண்ணை இது மாதிரி பெரட்டி போட சொன்னாங்க. அதையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு நம்ம எந்த உரமோ எதுவுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல. அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ஃப்ரூட்ஸ் கார்டனுக்குள்ளே இப்போ தான் ஃப்ரூட்ஸ் செடியெலாம் நம்ம வச்சுருக்கோம் சிலதெல்லாம். அந்த ஃப்ரூட்ஸ் கார்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இதை பாத்தி கட்டி இப்போது இந்த கீரை விதையை நம்ம போட்டு விதைச்சிட்ருக்கோம். கீரை விதைச்சதோட தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, தெளித்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணியை தெளிச்சியும் விட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஏன்னா மழை இப்போ தான் 2 நாள் ஆகுது. நிலமே ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. ரொம்ப ஈரமாக இல்லை, ஓரளவுக்கு கீரை விதைக்கிறதுக்கான ஈரமாக தான் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ விதைச்சிட்ருக்கிறது பாலக்கீரையும் அதே மாதிரி நல்லா இடத்தெல்லாம் கொத்தி சமன் பண்ணி பாலக்கீரையும் விதைச்சாச்சு. விதைச்சது மட்டும் இல்லாமல் சிறுகீரையை எப்படி நம்ம கிளறி விட்டோமோ அதே மாதிரி இதையும் நம்ம நல்லா கிளறி விடவும் செஞ்சோம். கிளறி விட்டுட்டு இதுக்கும் தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டுட்டோம். நல்ல கீரை வரும்னு நம்புகிறோம். இதுக்கு நம்ம எந்த ரசாயனமும் போட போகிறது கிடையாது. இயற்கையாக அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விதைச்சிருக்கோம். நம்ம வீட்டுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஒரு 10 நாளைக்கு கீரை வந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த 2 கீரைகளும் விதைச்சி அதை சரி பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயம் நல்லா கீரை வரும். கீரை வரும்போது அதை பறிக்கிற வீடியோ, அது முளைஞ்சி வெளியே வந்துட்டு அப்புறம் வீடியோ எல்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. என்னோடய வீடியோ பாருங்கள். நன்றி நண்பர்களே. பாய்.